வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, கல்யாணம் என்ற சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் முன் இருந்த கணினியில் தான் செய்திருந்த புரோகிராமில் இருந்த பிழையை கண்டுபிடிக்க மிக மும்முரமாக ஆழ்ந்திருந்த ரிஷியின் கவனத்தை பக்கத்து ஒர்க் ஸ்டேஷனில் இருந்த கீதா கலைத்தாள். ஏய் ரிஷி, ஓ மொபைல் இதோடு 4 தடவையாக தொடர்ந்து அடித்து விட்டது, பார்க்க மாட்டாயா என்றாள். ரிஷி அப்போதும் கணினி திரையில் இருந்து கண்களை எடுக்காமல், ஏதாவது வெட்டிக்காலாக இருக்கும் என்றான். ஸ்டூபிட், வெட்டி கால் பண்றவன் திரும்ப திரும்ப பண்ண மாட்டான் என்றவள் தானே தனது சுழலும் நாற்காலியை நகர்த்தி கொண்டு அருகில் வர ரிஷியின் போன் மீண்டும் முதற ஆரம்பித்தது. சைலண்ட் மோடில் இருந்ததால் கீதாவே போனை எடுத்து பார்த்தவள், ஏதோ புது நம்பர், நீ சொல்ற மாதிரி வெட்டிக்கால் தானோ என்றவள் தானே அதை எடுத்து ஹலோ என்றாள். மறுமுனையில் இருந்து வந்த பதிலை கேட்டதும், ஓ ஹாய், ஹவ் யூ, 1 minute என்று போனை ரிஷியிடம் கொடுத்தவள், உன் ஃபியான்சி ஜான்வி என்றாள் நமட்டு சிரிப்புடன். ரிஷி ஒரு வினாடி கீதாவை விவரித்து பார்த்தவன், ஜான்வியா என்று போனை வாங்கி காதில் பொருத்தி கொண்டு பேசினான். ஓ ஹாய், ஹவ் யூ, ஐ சி, அப்படியா, ஓகே, மேபி அட் 6:30 or 7, ஓகே பாய் என்று போனை அணைத்து மேசையில் வைத்தான். அவனையே பார்த்து கொண்டிருந்த கீதா கேட்டாள், என்னவா, என்ன எல்லாம் ஒத்த வார்த்தையிலேயே பேசின? பின்ன என்ன சினிமா மாதிரி போன்ல டூயிட்டா பாடுவாங்க என்றவன். என்னவோ மீட் பண்ணணுமா, சாயங்காலம் நுங்கம்பாக்கம் காஃபி டேக்கு வர சொன்னான் என்று முடித்தான். நீ என்ன பிராணி ரிஷி, அவன் கல்யாணம்னா குதிக்கிற போது எப்படா ஒரு பெண் மாட்டுவாள் கடலை போடலாம்னு காத்திருக்கிற காலத்துல உனக்காக பார்த்திருக்கிற பெண் தனியா கூப்பிட்டா அழுத்துக்கிற மாதிரி பேசுற என்றாள் கீதா ஆச்சரியத்துடன். ரிஷி அவளை பார்க்காமலே மீண்டும் தன் வேலையில் ஆழ்ந்த வண்ணம் இருந்தவாறே பதில் சொன்னான். நான் அந்த மாதிரி ஜொல்லு டைப் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும், தெரிஞ்சுண்டே ஏன் இந்த கேள்வியை கேட்குற என்றான். கீதா, உன் பர்சனாலிட்டியில இருக்கிற திமிர் ரோக் என்று கூறியபடி செல்லமாக அவன் தோளில் தட்டிவிட்டு தன் வேலைக்கு திரும்பினாள். ரிஷியின் செவிகளில் இந்த விமர்சனம் கூட விழுந்ததா என்று தெரியவில்லை. காஃபி டேயில் இருந்த 8 மேசைகளில் 2 மேசைகளில் தான் தலா 2 பேர் வெகு நேரமாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். ஜான்வி இறுக்கி பிடிக்கும் ஜீன்ஸும் லூஸான ஷர்ட்டும் அணிந்து தலையை அலற விரித்திருந்தாள். புதுமை பெண் என்பது காதில் கழுத்தில் கையில் அணிந்திருந்த எத்தனிக் ஜுவல்லரியில் இருந்து தெரிந்தது. லேசான மஸ்காராவும் உதட்டு சாயமும் சட்டென்று பார்த்தால் தெரியாத மாதிரி இருந்தது. மணி 6:30. அவள் ஒன்றும் ரிஷியை காணவில்லை என்ற பரபரப்பிலெல்லாம் இல்லை. தன் கையில் இருந்த ஸ்மார்ட் போனில் ஏதோ ஒரு கேம் விளையாடி கொண்டிருந்தாள். 7:05க்கு ரிஷி உள்ளே நுழைந்தான். ஆபீஸில் இருந்து நேராக வந்ததினால் ஃபார்மல் அலுவலக உடையில் இருந்தான். முகத்திலும் கண்களிலும் சோர்வு தெரிந்த போதிலும் இளமையும் டிசைனர் ஸ்டெப்பிலும் அழகனாகவே இருந்தான். ஹாய் ஜான்வி. ஹாய் ரிஷி. இருவரும் கை குலுக்கி கொண்டனர். அத்துடன் ரிஷி லேசாக ஜான்வியின் தோளை அணைத்து லேசாக தழுவிக்கொண்டான். இருவரும் எதிரெதிராக அமர்ந்தனர். சோ என்றான் ரிஷி. அதற்குள் ஜான்வி 2 சாண்ட்விச் காஃபிக்கு ஆர்டர் செய்தாள். இதற்கு பின் இருவரின் உரையாடலும் ஆங்கிலத்திலேயே தொடர்ந்தது. என்ன விஷயமாக என்னிடம் பேச வேண்டும் என்றான் ரிஷி. ஜான்வி லேசாக சிரித்தாள். ஒரு நிமிஷ மௌனத்திற்கு பின் பேசினாள். நம்ம 2 பேர் வீட்டிலும் என்னவோ நிறைய கலாச்சார ரீதியாக பேசி கல்யாணம் நிச்சயம் செய்திருக்கிறார்கள். ஜாதகம், முகூர்த்த நாள், ராகு காலம், மாசம், தேதி, சீர் இத்தியாதி. ரிஷியும் பதில் சொல்லாமல் புன்னகை செய்தான். இதெல்லாம் உனக்கு உடன்பாடு உள்ளதா என்று கேட்டாள் ஜான்வி. எனக்கு இல்லை, ஆனால் எனக்கு இது எல்லாம் ஜஸ்ட் ஃபன். ஃபன் யூ மீன் தமாஷ்
எஸ், கல்யாணத்திலேயே நிறைய ஃபன் இருக்கே. விதவிதமான ட்ரெஸ், ஊஞ்சல், மேளம், மாலை மாற்றல், நலுங்குன்னு. அது போலத்தான். ஜான்வி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல என்றாள். ஓ கமான், உன் பெற்றோரோ என் பெற்றோரோ இதெல்லாம் தேவையில்லைன்னா விடுவாங்களா என்றான் ரிஷி சிரித்தபடி. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் மணி. நீ என்ன ஆம்பளை மாதிரி பேசுற என்றான் ரிஷி வியப்புடன். ஜான்வி அவனை விழித்து பார்த்தாள். ஏன் பெண்கள் ரேஷனலா யோசிக்க மாட்டாங்கங்கிறது உன் அபிப்பிராயமா என்றாள் கோபத்துடன். ரிஷி கைகளை தூக்கினான். சாரி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஜான்வி மௌனமாக இருந்தாள். லுக் ஜான்வி, எப்படி இருந்தாலும் கல்யாணமான 1 மாசத்துல நாம யூஎஸ் போய்விட போகிறோம். அப்புறம் என்ன என்றான். ஜான்வி ஒரு வினாடி யோசனைக்கு பின் புன்னகை செய்தாள். ஓகே, நான் உன்னை கூப்பிட்டது இதற்கு அல்ல என்றாள். காஃபியை பருகியபடி ரிஷி பதில் தந்தான். எனக்கும் தெரியும் இதை சொல்ல நீ என்னை கூப்பிடவில்லை என்று. குட், நான் யூஎஸ் அசைன்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து விட்டேன். ஆனால் எனக்கு நீ போகப் போகிற கலிபோர்னியாவிலேயே போஸ்டிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது என்றாள். ஐ நோ, எனக்கு அநேகமாக சியாட்டிலில் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் என்றாள் ஜான்வி. நோ இஷ்யூ ஸ்கூல். உன் அப்பா அம்மா நாம போன 1 மாசத்துக்கெல்லாம் யூஎஸ் ட்ரிப் அடிக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க போல இருக்கே என்றாள் ஜான்வி. எஸ் ஐ நோ. ஒரு வினாடிக்கு பின் ஜான்வி சொன்னாள். அது முடியாதுன்னு சொல்லிடு. ரிஷி அவளை கூர்ந்து பார்த்தான். ஏன்? அவங்க தான் நீ பேச்சுலரா அங்க இருந்த போது வந்திருக்காங்கல்ல, இப்ப வந்தா பிரச்சனை தான். புரியலையா? ஒரு வீக்கெண்ட் நான் கலிபோர்னியா வந்தா அடுத்த வீக்கெண்ட் நீ சியாட்டில் வரணும். நானே சும்மா சும்மா வர முடியாது. வந்தாலும் இவங்களை உட்காத்தி வச்சு வேலை செய்ய முடியாது. ஐ அக்ரி. நீ அங்க வந்தேன்னா இவங்க தனியா எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? அதனால நமக்கு பின்னால குழந்தை பிறக்கிற அந்த மாதிரி சமயத்துல வரட்டுமே. ரிஷி லேசாக சிரித்தான். ஏன், அப்ப உங்க அப்பா அம்மா வரமாட்டாங்களா என்றான். வரலாம், ஆனா ஆனா என் அம்மாவால அதெல்லாம் முடியாது. அவங்க இங்கேயே வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிட்டு இருக்காங்க என்றாள் சலிப்போடு. ஓ, அவங்க பேங்க் மேனேஜர் இல்ல, மறந்துட்ட என்றான் ரிஷி. ஜான்வி அவனை முறைத்து பார்த்தாள். என்ன கிண்டலா? உங்க அம்மாவும் தான் வேலையில் இருக்காங்க. ஆனா அவங்க செய்வாங்க. அப்ப அவங்களே வரட்டும். சரி, அந்த விவாதம் இப்ப எதுக்கு என்றான் ரிஷி. எஸ், சரிதான். நமக்கு 3 வருஷத்துக்கு குழந்தைகள் வேண்டாம். ஓகே என்றாள் ஜான்வி. ரிஷி சிரித்தான். எஸ் மாம். ஜான்வியும் சிரித்தாள். யூ ஆர் ஸ்வீட். ஆனால் கல்யாணம் ஆனப்புறம் டிப்பிக்கல் இந்தியன் கணவனாக இம்சை பண்ணக்கூடாது. அப்பா கேட்குறாங்க, அம்மா கேட்குறாங்கன்னு. ரிஷி இப்போது பெரிதாகவே சிரித்தான். சுற்றிலும் இருந்த ஓரிருவர் இவர்களை திரும்பி பார்த்தனர். ஓ சாரி என்று கைகளை உயர்த்தி அவர்களை பார்த்து கூறிவிட்டு ஜான்வியிடம் சொன்னான். நெவர், கவலைப்படாத. எனக்கு குழந்தைகள் மேல அவ்வளவு ஃபேசினேஷன் கிடையாது. என் கரியர் தான் முக்கியம். ஃபார் மீ டூ என்றாள் ஜான்வி. குட், சேம் வியூஸ். இட்ஸ் அவர் லைஃப் என்றான். ஓரிரு வினாடிகள் மௌனத்தில் கரைந்தன. இந்த வீக் எண்ட் ஏதாவது ரிசார்ட்ல போய் தங்கலாமா என்றான் ரிஷி. ஜான்வி அவனை உற்று பார்த்தபடி ஷியோர் என்றாள். மகாபலிபுரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த அந்த மேல்தட்டு வாசஸ்தலம் ஒன்றில் இருந்த நீச்சல் குளத்தில் நீந்தி குளித்த பின் தங்கள் அறையின் தனிமைக்கு திரும்பிய ரிஷியும் ஜான்வியும் ஒருவரை ஒருவர் இறுக அணைத்து கொண்டு உதடுகளில் உதடுகளை பதித்தனர். கொஞ்ச நேரத்திற்கு பின் கண்களை மூடிய சுகத்தில் இருந்த ஜான்வி சொன்னாள். நான் சந்தித்த ஆண்களிலேயே நீதான் ஆசம் என்றாள். நானும் அதையே தான் சொல்ல வேண்டும். நான் உறவு கொண்ட பெண்களிலேயே நீதான் சூப்பர் என்றான் ரிஷி அவள் காதில் கிசுகிசுப்பாக. கிட்டத்தட்ட அதே நேரத்தில் அடையாறில் இருந்த ஒரு வசதியான பிளாட்டில் ஜான்வியின் பெற்றோரும் ரிஷியின் பெற்றோரும் கல்யாணத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். கல்யாணத்தன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தையும் வச்சுக்கலாம். நல்ல நாள்தான் என்று சாஸ்திரிகள் சொன்னார் என்றாள் ரிஷியின் அம்மா. ரொம்ப நல்லதா போச்சு என்றனர் ஜான்வியின் பெற்றோர்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.